கடைகளில் நாம் நம்பி வாங்கும் உணவுப் பொருள்களில் நம் கண்ணால் கண்டுபிடிக்க முடியாதபடி பல வகையான கலப்படங்கள் சேர்க்கப்படுகிறது. உண்ணும் உணவில் தரமற்ற ஆபத்தான பொருட்களை எப்படி கலக்கிறார்கள், அதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை தெரிந்து கொள்வோம். பெருங்காயத்தில் பிசின் அல்லது கோந்துகளுக்கு மனம் சேர்த்து கலப்படம் செய்கிறார்கள். சுத்தமான பெருங்காயத்தை நீரில் கரைத்தால் பால் போன்ற கரைசல் கிடைக்கும். கலப்படமற்ற பெருங்காயத்தை எரிய செய்தால் மிகுந்த ஒளியுடன் எரியும். சர்க்கரையில் சுண்ணாம்பு தூள் சேர்க்கிறார்கள். சிறிது சர்க்கரை எடுத்து ஒரு கிளாஸ் நீரில் கரைத்தால் அதில் சுண்ணாம்பு இருந்தால் கிளாஸின் அடிப்பகுதியில் படியும். ஏலக்காயில் அதன் எண்ணெயை நீக்கிவிட்டு முக பவுடர் சேர்க்கிறார்கள். இதை கையால் தடவி பார்த்தால் முக பவுடர் கையில் ஒட்டிக்கொள்ளும். இந்த ஏலக்காயில் மனம் இருக்காது. மஞ்சள் தூளில் பருப்பு வகைகளில் மெட்டானில் மஞ்சள் என்ற ரசாயனம் கலக்கிறார்கள். அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் இந்த மஞ்சளை சிறிது கலந்தால் மஞ்சள் மெஜந்தா நிறமாகிவிடும். மிளகாய் தூளில் மரப்பொடி, செங்கல் பொடி மற்றும் சிவப்பு வண்ணப்பொடி கலக்கிறார்கள். நீரில் கரைத்து சோதித்தால் மரத்தூள் மிதக்கும், வண்ணப்பொடி தண்ணீரில் நிறம் உண்டாக்கும். செங்கல் பொடி மிளகாய் பொடியை விட சீக்கிரம் கிளாஸின் அடியில் போய் செட்டில் ஆகிவிடும். 2 கிராம் மிளகாய் பொடியில் 5 மில்லி அசிட்டோன் சேர்த்தால் உடனடி சிவப்பு நிறம் தோன்றினால் கலப்படத்தை உறுதி செய்து கொள்ளலாம். காப்பி தூளில் சிக்கரி கலக்கிறார்கள். குளிர்ந்த நீரில் கலந்து குலுக்கினால் காப்பித்தூள் மிதக்கும், சிக்கரி கீழே படிந்துவிடும். கொத்தமல்லி தூளில் குதிரை சாணத்தூள் கலக்கிறார்கள். நீரில் கரைத்தால் குதிரை சாணத்தூள் மிதக்கும். கிராம்பில் அதன் எண்ணெயை எடுத்து விட்டிருப்பார்கள். எண்ணெய் நீக்கப்பட்ட கிராம்பு சுருங்கி இருக்கும்.